எங்கள் காடு எங்கள் வீடு. ஒரு அழகான காட்டுல ஒரு புழுவும் ஒரு பறவையும் நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த காடெல்லாம் சுத்தி திரிஞ்சாங்க. நாள் செல்ல செல்ல அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா குப்பையாக ஆரம்பிச்சது. அதை பார்த்த புழுவும் பறவையும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம எப்படியாவது நம்ம காட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்க மற்ற மிருகங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. அதுபடி அவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. வேலை மும்மரமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சோன்னு மழை வந்துடுச்சு. அதை பார்த்து மிருகங்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம எப்படி இனி சுத்தம் பண்ணுவோன்னு. ஆனா அவங்க விடாமுயற்சியோட ஒன்று சேர்ந்து அந்த குப்பைங்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொன்னாங்க, எங்கள் காடு எங்கள் வீடுன்னு. குழந்தைங்களா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நம்ம வீட்டையும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற இடத்தையும் சரி, நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழலாம். இன்னொரு கதையோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். டாடா.